நேபாளில பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான புரொட்டஸ்ட் ஆரம்பிச்சு, இப்ப பெரும் கலவரமா ஆயிருக்கு. ஸோ என்னன்னா, பார்லிமெண்ட் பில்டிங் எரிக்கப்பட்டிருக்கு. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ், வீடு இது எல்லாத்தையும் எரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டருடைய வீடு எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாம நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் சர்மா ஒலி பார்த்தீங்கன்னா, அவருடைய பதவியே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா சேஃபா ஆர்மி ஹெலிகாப்டர்ல வந்து சேஃபா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பட் இவ்வளவு கலவரம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேன் பண்றாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா பேன் பண்றதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா, கரெக்டா 2024 செப்டம்பர் 29 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நேபாளில பாத்தீங்கன்னா 3 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து 90% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க. பட் ஆனா அந்த சோஷியல் மீடியா கம்பெனி எதுவுமே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணல, டாக்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா நேபாள் கவர்மெண்ட்டுக்கு வருமானமும் வர மாட்டேங்குது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாம் வருது. ஸோ அதை வந்து இது பண்றதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூலை கொண்டு வராங்க. கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் பெருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயம் பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை ஏமாத்திட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ பட் ஆனால் அந்த கவர்மெண்டால அவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியாது, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணாததுனால. அதனால பார்த்தீங்கன்னா நேபாள் கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ், ஒர்க்லோடு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்குன்ட்டு டைம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 வரைக்கும் அவங்களுடைய கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த கம்பெனி எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 26 ஆப்பை வந்து பேன் பண்ணி விட்டாங்க. எக்ஸாம்பிள் சொன்ன எக்ஸ், இந்த யூடியூப் இந்த மாதிரியான ஆப் எல்லாம் ஸோ இதை பேன் பண்ணி விட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டா ப்ரொட்டஸ்ட் 8ஆம் தேதி நடக்குது. அமைதியா நடந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10 மணிக்கு மேலுக்கு அப்புறம் கலவரமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நேபாளுடைய ஜெனரல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா கலவரமா மாறுறதுக்கு சில கும்பல் தான் இந்த வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த கலவரம் நடக்கிற இடத்துல, அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதிகமா கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல போலீஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் தான் பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா கல் எடுத்து அடிக்கிறது, பயங்கரமான வன்முறையில ஈடுபட்டுறாங்க. ஸோ இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையும் அடிச்சு சேதம் பண்ற இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கூடிய சீக்கிரத்துல அந்த கும்பலை கண்டுபிடிப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மொத்தமா கலைஞ்சிருச்சு. புதுசா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல அறிவிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்டவர் இறந்திருக்காங்க, 1000 மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு. ஸோ சோகமான விஷயம் தான். எல்லாமே இளைஞர்கள் தான், எல்லாம் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான்.